புரட்சி தலைவி அம்மாவினுடைய மனச்சாட்சியாக திகழ்பவர், வாழ்ந்து வருபவர் அம்மாவினுடைய உடன்பிறவா சகோதரி. 33 ஆண்டு காலம் அம்மாவினுடைய சுகதுக்கங்களில் பங்கேற்று இந்த இயக்கத்தை கண்ணென காட்டி வந்த சின்னம்மா அம்மாவினுடைய மனச்சாட்சியாக விளங்குகிறார். அதனால் சின்னம்மா தான் பொதுச் செயலாளர் என்று ஆட்டோமேட்டிக்காக யுனானிமஸாக ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பதிலே அச்சமே இல்லை, சந்தேகமில்லை. பொதுக்குழு செயற்குழுக்கு அளப்பரிய அதிகாரம் உண்டு. அளப்பரிய அதிகாரத்தின் அடிப்படையில் விதிகள் தளர்த்தப்படும், எல்லாம் எண்ணங்கள் நிறைவேறும். இதுதான் சட்டநிலை. சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தனிமரம். அதிமுகவில் எப்படி ரீஎன்ட்ரி, அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார், அடிப்படை உறுப்பினரே இல்லை. சசிகலாவுக்கு இந்த கட்சிக்கும் தொடர்பே இல்லை, இந்த கட்சியில் உறுப்பினரே இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் 95-96% கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் எடப்பாடியாரை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்துட்டாங்க ஏகமனதாக. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. இந்த ஊர்ல எவன் எந்த ரூபத்துல வர்றா, எந்த ரூபத்துல போறா